ஹலோ கைஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட வாங்குறது சரிதான். பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. பட் நீங்கள் சொல்கிற கிளாரிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், டோனர்லாம் யூஸ் பண்ணணும் போலயே. பட் வந்து இதை வச்சு எப்படி வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணுறது? நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அண்ட் வந்து ஆஃபீஸுக்கெலாம் போகிறோம். வீட்டிலே இருந்தாலுமே இதை அப்படியே நாங்கள் வந்து இருக்கணுமா அப்படின்ட்டு. நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வெளியே கிளம்பி போகிறீங்க அப்படின்னா இதே ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதாவது நம்மளோட கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் க்ரூமும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப் வச்சு தான் பாத் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து ஹேருக்கு, ஹெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஷாம்பு வச்சு தான் வந்து பாத் பண்ணியிருக்கேன். அதுக்கு முந்தின நாள் வந்து ஆல் இன் ஒன் ஆயில் வச்சு நல்லா வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஹேர் பாத் எடுத்திருக்கேன். ஃபேஸுக்கு வந்து இப்போ ஸ்கின் கேர் எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் வந்து லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் இன் ஒன் டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். கழுத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம். இதை வந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே கிளம்ப போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, செல்ஃப் க்ரூம் பண்ணணும் அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைசரை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த பக்க கன்னத்தில் ஒரு 4 டாட்டு, இந்த பக்க கன்னத்தில் 4 டாட்டு, நெத்தியில் சென்டரில் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகணும். நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணுன்ற கட்டாயமே கிடையாது. கொஞ்சமாக எடுத்து அது மேலே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயராக தான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம மசாஜ் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. மைல்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மாய்ஸ்சரைசரை நல்லா மசாஜ் பண்ணி விட்டு இது பண்ணி விட்டேன். பட் சன்ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட் அது கரையிற மாதிரி அந்த இது மட்டும் பெனிட்ரேட் ஆகிற மாதிரி மட்டும் விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயர் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை மட்டும் கீப் அப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ஆயிலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவாகும். பட் வந்து இது எல்லாமே வந்து எண்ணெய் வடியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி இதை வந்து க்ளோயிங் லுக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. அதே மாதிரி நம்மளோட லிப் பாமாக இருக்கட்டும், ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆயில் ஸ்மெல் வருது, ஆயிலியாக இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ராக்ரண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். நேச்சுரல் தான், ஆயில்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ராடக்ட்டுன்னு இல்லை, எல்லா ஃபேஸ் க்ரீம் எல்லாமே வந்து ஆயில்ஸை தான் வந்து பேஸை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆயில் ஸ்மெல்லு வர்றதுக்காக அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துப்பாங்க, ஃப்ராக்ரண்ட்டும் சேர்த்துப்பாங்க. ஆனால் அது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையே இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட் தரக்கூடியது. ஸோ நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், எனக்கு ஃப்ராக்ரண்ட் தான் முக்கியம், கலர் தான் முக்கியம், எனக்கு என்னோடய ஸ்கின் எப்படி போனாலும் பரவாயில்லன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட பை பண்ணிக்க வேண்டாம். எனக்கு ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றபடி இந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தால் ஓகேன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணல, ஃபேஸ் பவுடர்ன்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பவுடர் நீட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. பிகாஸ் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இதை நம்ம போட்டாலே போதும். உங்களுக்கு நல்லாவே அந்த ஆயிலி லுக்லாம் இருக்காது. நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். கன்னத்தில், நெத்திலலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோ லுக்கு இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு க்ளோ லுக்கு, ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ அது அண்ட் தென் வந்துட்டு ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனருமே வந்துட்டு இந்த டேக்கம் பவுடரு இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பவுடரு. அதர்வைஸ் வந்து ஐலைனர் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ தாங்க. உங்களுக்கு ஸ்கின் இப்படி தான் இருக்கும். ஃபைனலி வந்து லிப் பாம் போட்ட உடனே லிப்ஸ்டிக் போடாமல் லிப் பாம் போட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ண விட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேட் பிடிக்குமோ அதை வந்து போட்டுக்கோங்க, உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெர்ரி கலர், அது எனக்கு கரெக்டாக தெரியலை, கோடு தான் நாங்கள் சொல்லி இது பண்ணிப்போம். ஸோ அது போட்டுட்டு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் பண்ணலான்ட்டு சிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ பிளாக்காக லாங்காக வந்துட்டு நல்லா ஷைனிங்காக
குவாலிட்டியாக இருக்குது. நம்மளோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நம்மளோட ஹேண்ட்மேட் ஷாம்பு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேர் டைப்பு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேயே என்னோடய ஹேரை வந்து தூக்கி காமிச்சிருப்பேன். என்னோடய ஹேர் டைப் வந்து லாங் ஹேரு, கேர்லி ஹேர், சுருட்ட முடி மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சுருட்டை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கேல்ப் டைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கேல்ப். ஸோ அதனாலே எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஹேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஹேராக ஃபீல் பண்ணுவேன். ஸ்ப்ளிட் எண்ட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு என்னோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரும் ஒரு டைப்பில் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸ்ப்ளிட் எண்ட் வந்தால் ஹேர் க்ரோத் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பில், அதாவது மண்டையோட்டில் வந்துட்டு டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் நம்மளோட ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு. அது வந்து எல்லாருக்கும் தேவைப்பட்டு அப்படியே மூவ் ஆகி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு பிஸ்னஸே. ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்க அண்ட் வாங்க போகிறவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு குயிக்காக சின்னதாக வீடியோ போடலான்ட்டு. ஸோ ஹேர் ஸ்டைலுமே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபைனலி நீங்கள் வந்துட்டு என்னோடய அவுட்லுக் இதை விட வேறு என்னங்க லுக் வேணும். நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லைவாக தான் உங்களுக்கும் நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் கீப்பப் பண்ணிங்கனாலே நீங்கள் அழகாக வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியே நீங்களும் செல்ஃப் க்ரூமா, மேக்கப்பா, வெளியே போகிறீங்க, அது எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது தான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கும் இது ஒரு ப்ரூஃபாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேக்கப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேக்கம் பவுடர், லிப்ஸ்டிக், ஐலைனர்லாம் வந்துட்டு நான் ஒரு பிராண்டில் ஹெல்த் அண்ட் பியூட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் பார்ட் டைமாக. ஸோ அங்கே உள்ள ப்ராடக்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஃபைனலி வந்து நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு பொட்டு வைக்கணும். ஸோ அந்த பொட்டு வச்சு இந்த மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக் இதுதான். வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த டேக்கம் பவுடர் தான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய நெத்தி, கன்னங்கள்லாம் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து எங்கே காமிச்சிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேவரேட்டான பெர்ஃப்யூம் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டா நம்மளோட செல்ஃப் க்ரூம் ஓவரால் ரெடி. ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைலுமே இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் சீக்ரெட்டுமே இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.